ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிடிஆர்பியில் வந்து யூனிட் 4ல் வந்து 5th டாபிக் த ரெக் ஆஃப் த டச்லேண்ட். இது வந்து ஒரு போயம். இது வந்து ஒரு பெரிய போயம். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ், அதாவது ஜிஎம் ஹாப்கின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு ஒருத்தர் தான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜிஎம் ஹாப்கின்ஸோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். இவர் வந்து எப்போ பிறகுறாருன்னா ஜூலை 28, 1844 வந்து பிறகுறாரு. ஸ்டாட்ஃபோர்ட், எஸ்எக்ஸ் அண்ட் இங்கிலாண்டில் வந்து பிறகுறாரு. எப்போ இறக்குறாருனா 8th ஜூன் 1889 வந்து இறக்குறாரு. ஏதாவது அவரோட 44 ஏஜில் வந்து இறந்துடுறாரு. எங்கன்னா டப்ளின், அயர்லாண்ட். இவரோட நேஷ்னாலிட்டி வந்து பிரிட்டிஷ். இவரோட டினாமினேஷன் வந்து ரோமன் கேத்தலிக். இவரோட ஆக்குபேஷன் வந்து போயட், ஜீசுட் ப்ரீஸ்ட், அகாடமிக். இது வந்து ஓகே. இந்த போயமோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இந்த போயம் வந்து 35 ஸ்டான்சஸ் இருக்குது. இது வந்து கிறிஸ்டியன்ஸ் தீம் நிறையா கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் வந்து ஜீசஸை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். இது வந்து கம்போஸ்ட் இன் 1875 and 1876, தோ நாட் பப்ளிஷ்ட் அன்டில் 1918. அதாவது இது வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 1918 வரைக்கும் பப்ளிஷே ஆகலை. த போயம் டிபிக்ட்ஸ் த ஷிப்ரெக் ஆஃப் எஸ்எஸ் டச்லேண்ட் 1866. அதாவது 1866 வந்து டச்லேண்ட் அப்படின்ற ஒரு ஷிப் வந்து ரெக் ஆகிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதின ஒரு போயம் தான் இந்த போயம். ஓகே, அமாங் தி ஸ்கில்ட் இன் த ஷிப்ரெக் வேர் ஃபயர்ட் Franciscan nuns forced to leave Germany by the Falklands. ஒரு 5 nuns வந்து ஜெர்மனியில் இருந்தாங்க, ஃப்ரான்சிஸ்கன் நன்ஸ். ஸோ அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த டச்லேண்ட் ஷிப்பில் ஏற்றி விட்டு அவங்கள வந்து யூஎஸ் அனுப்புனாங்க. த போயம் இஸ் டெடிகேட்டட் டு தேர் மெமரி. இந்த போயம் அவங்களுக்காக தான் வந்து மெமரிஸாக இந்த நம்ம ஆத்தர் வந்து ஹாப்கின்ஸ் வந்து எழுதியிருக்காரு. The poem has attracted considerable critical attention. இது வந்து பயங்கரமான ஒரு critical attention அட்ராக்ட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து this is often considered Hopkins' masterpiece because of its length, ambition and use of sprung rhythm and interest. அதாவது இது வந்து பயங்கர ஃபேமஸ் எதுக்கு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்ப்ரங் ரிதமாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், லென்த்தாக இருக்கட்டும், ஆம்பிஷனாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இது poetic rhythm designed to imitate the rhyme of natural speech. அதாவது இதோட இமிட்டேஷன் வந்து நேச்சுரல் ஸ்பீச்சாக இருந்துச்சு, ப்ளஸ் ரைமாகவும் இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ஷிப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த ஷிப் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டு யூஎஸ், அதாவது ஜெர்மனியிலேருந்து நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுக்கு வந்து போயிட்டுருக்கு இந்த ஷிப்பு. இது வந்து நம்ம தேம்ஸ் ரிவர்கிட்ட வரும்போது தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட 200 பேசஞ்சர்ஸ், 5 nuns அண்ட் போப்புக்கு அகெயின்ஸ்டாக இவங்களாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே நாடு கடத்திட்டு இருந்தாங்க அந்த ஷிப்பில். ஸ்டான்ஸா 1ல் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். God gave me a breath and bread. God, நீங்கள் வந்து எனக்கு வந்து சாப்பாடும் கொடுத்துருக்கீங்க, பிரித் மூச்சும் கொடுத்துருக்கீங்க. வேர்ல்டு கிங் காட், அதாவது நீங்கள் தான் ஒரு வேர்ல்டு கிங் அப்படின்னு சொல்லிட்டு காடை வந்து வர்ணிக்கிறாரு. லார்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டெட், அதாவது இவர் கையில் தான் இருக்குது எல்லாமே, நம்ம லிவிங்காக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ இவர் தான் எல்லாமே, இறப்பும் சரி பிறப்பும் சரி. போன்ஸ், ஃப்ளஷ், வெயின்ஸ் யூ அண்ட் பட் அஃப்ரைட் ஃபார் யூ. அதாவது இப்போ வந்து போன்ஸாக இருக்கட்டும், என்னோடய நரம்புகளாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ளஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் உங்களை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. திரும்ப வந்து யூ டோல்ட் மீ டு ரைட் திஸ் போயம், நீங்கள் தான் இந்த போயமை ரைட் பண்ண வச்சதும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து சொல்கிறாரு. யூ நோ மை இன்னர் தாட்ஸ், என்னோடய இன்னர் தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னு கூட உங்களுக்கு நான் தெரியும். நான் வெளியே நான் பேசுகிறது மட்டும் இல்லாமல் என் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேனோ அதுவும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நவ் 200 டெட் ஐம் அஃப்ரைட். அதாவது இப்போ 200 பேருக்கு இறந்துட்டாங்க, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. அது அதை செஞ்சதும் நீங்கள் தான். ஸோ ஒரு உலகத்தில் வந்து நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எதுவுமே வந்து எல்லாமே செஞ்சது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, யூ நோ த இன்சிடெண்ட், அந்த இன்சிடெண்ட்டும் உங்களுக்கு தெரியும். அந்த 200 பேர் அந்த ஷிப்பில் வந்து ரெக்காய் இறந்தது உங்களுக்கு தெரியும். ஐ ஃபெல்ட் ஐம் லைம்
லைக் அ பர்னிங். ஆனால் எனக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து என் உடம்பே கொஞ்சம் கொஞ்சம் பர்னிங் ஆகிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து I study line well, not I want to stable with my God and water. நான் வந்து ஸ்டேபிளாக இல்லை, எனக்கு கொஞ்சம் நிலையான ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு லைஃப்பை கொடுங்க. ப்ளஸ் வந்து ஒரு தடுமாற்றம் இல்லாத யோசிக்கிற சிந்தனையாக இருக்கட்டும், என்னோடய ஹார்ட்டாக இருக்கட்டும், சோலாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஐ கிஸ் மை ஹேண்ட் டு ஸ்டாண்ட் பிகாஸ் ஆல் பிளேஸ் இன் காட். நீங்கள் வந்து தூண்லையும் இருக்கீங்க, துருமையிலையும் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து God punishes the people. God வந்து ஒரு நல்ல பீப்புளை வந்து உயர்த்தவும் செய்வார், கெட்ட பீப்புளை வந்து பனிஷ் பண்ணவும் செய்வார். ஸ்டோம்ஸ் அண்ட் டொர்னாடோஸ் சென்ட் பை காட். அந்த ஷிப் ரெக்குக்கு உருவான அந்த ஸ்டோம்ஸாக இருக்கட்டும், ஒரு டொர்னாடோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் காடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, ஸ்டிக் இன் த கிராஸ் லைக். இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கும் ஒரு கடவுளுக்கும் நடக்கிற யுத்தம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம வந்து ஜீசஸை சிலுவையில் அறையும் போதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு மனுஷன் தான் கடவுளை வந்து கொடுமைப்படுத்தினா. அந்த ஜீசஸ் வந்து சிலுவையை சுமந்துட்டு போகதாக இருக்கட்டும், சிலுவையில் அரைஞ்சதாக இருக்கட்டும், கை காலில் ஆணி அடித்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு மனுஷன் தான் ஸ்டார்ட் பண்ணான் கடவுளுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அதனால தான் கடவுள் கோவமாயிட்டு இந்த ஆக்சிடென்ட், இந்த ஷிப்ரெக்காக இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய கொடுமைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கடவுள் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து டோன்ட் ஃபர்கெட், அந்த டேவை வந்து நம்ம மறக்கவே கூடாது. இயேசு சிலுவையில் இறந்த நாளை வந்து நம்ம மறக்கக்கூடாது. கிறிஸ்ட் பிளட் கிளீன் த வேர்ல்டு. இந்த நம்ம ஜீசஸ் அடித்த அந்த ஆணி அடித்த அந்த பிளட்டு வந்து இந்த வேர்ல்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜீசஸ் வில் டூ பாசிட்டிவ். ஏன்னா இருந்தாலும் ஜீசஸ் வந்து மீண்டும் உயிர்த்தெழுந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லது தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, வென் டு ராங் காட் வில் பனிஷ். நம்ம வந்து நல்ல வழியில் போயிட்டு இருந்தால் காட் எதுவுமே பண்ண மாட்டார். சப்போஸ் நம்ம வந்து ஒரு தப்பான வழியில் போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் கண்டிப்பாக நம்மளை பனிஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜீசஸ் ஃபீல்ஸ் ஆல் லைக் ஸ்ப்ரிங் அண்ட் தண்டர் ஜீசஸ் வந்து ஸ்ப்ரிங்கில் வரலாம், தண்டரில் வரலாம், சீயில் வரலாம், எதில் வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காட் சேவ் பனிஷஸ் வி வில் கரெக்ட் அண்ட் ஹெல்ப்ஸ். காட் வந்து ஃபஸ்ட் நம்மளை வார்ன் பண்ணி பனிஷ் பண்ணும்போதே அந்த மாதிரியான தப்பை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி தான் நம்ம கடவுள் கையில் செத்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் பார்ட் வந்து பார்த்துடலாம். இந்த போயம் வந்து டோட்டலாக 2 பார்ட்ஸாக பிரிச்சுருந்தாங்க. ஸோ செகண்ட் பார்ட் பார்த்துடலாம். ஓகே, டெத் கேன் கேம் எனிவே. ஒரு இறப்பை வந்து ஒரு மனுஷனுக்கு எந்த வழியிலேருந்து வேணால் வரலாம். இட் கேன் கம் த்ரூ ஸ்வாட்ஸ், ஃபயர், வாட்டர், ஸ்னேக் பாய்சன் எக்ஸட்ரா. அதாவது இந்த சாவு வந்து ஒரு கத்தி மூலமாக, ஒரு பெரிய கத்தி மூலமாக வரலாம், நெருப்பு மூலமாக வரலாம், தண்ணி மூலமாக வரலாம், ஒரு ஸ்னேக் வந்து நம்மளை கொத்துற அந்த பாய்சன் மூலமாக வரலாம். ஸோ டெத் வில் டெஃபினெட்லி கம் டு ஆல் ஹியூமன். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம எல்லாருமே அந்த டெத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சம் மே ஹவ் அ குட் டெத், சம் டீட்ஸ். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நல்ல சாவு வரும்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு நல்ல சாவு வரும். அப்படி இல்லைனா ஒரு சில பேருக்கு ரொம்ப கெட்ட சாவு, இழுத்துட்டு சாகுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆல் திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் குட் அண்ட் ஈவில். இது எல்லாமே ஒரு மனுஷனோட நல்ல விஷயம் கெட்ட விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே இன் மந்த் ஆஃப் டிசம்பர். ஓகே, இது வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் சாட்டர்டே வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து நடக்குது. த ஸ்டாப் அண்ட் ஸ்டாட் ஃப்ரம் த பிரீமன் இன் ஜெர்மன் 2 years. ஒரு ஷிப் வந்து ஜெர்மன்லேருந்து பிரீமன் அப்படின்ற இடத்துல, அது வந்து ஜெர்மனியில் இருக்குது, அங்கேருந்து அமெரிக்காவுக்கு வந்து கிளம்பிட்டுருக்கு. இதில் வந்து 200 பேசஞ்சர்ஸ் ஆன் போர்டு, 200 பேர் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. They did not know. None of them know the God's grace was not on them, for they did not that the ship was going to. அவங்க யாருக்குமே தெரியாது இந்த ஷிப் வந்து சிங்க் ஆக போகுது, கடலில் வந்து மூழ்க போகுது, அந்த ரிவரில் வந்து மூழ்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அந்த 200 பேரும் ஜாலியாக அந்த ஷிப்பில் வந்து பேசஞ்சராக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. They all worshipped God, even then God has punished them. அந்த இடி இடிச்சு ஸ்டோம்ஸ்லாம் வந்து டொர்னடோ வந்து கப்பல் வந்து 2 உடஞ்சி கீழே மூழ்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து காடை வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க, ஒர்ஷிப் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து கொடுக்குறதே காடு தான்றது அவங்களுக்கு தெரியல.
ரீசன் பிஹைண்ட் த பனிஷ்மெண்ட். அந்த ரீசன் வந்து என்னவாக இருக்கும், காட் வந்து இப்படி பனிஷ் பண்ணதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாரு. வின்டர் இருக்குது, ஸ்னோஃபால் இருக்குது, ஷிப் கிராஷஸ் ஆன் த மெனி ராக்ஸ். ஸோ இதனால் வந்து அந்த பெரிய பனிக்கட்டியில் வந்து அந்த ஷிப் வந்து மோதிருக்கலாம். ஸோ வின்டர் சீசன் வேறு. இந்த பனி மோதினால தான் நம்ம டைட்டானிக் படத்தில் உடஞ்ச மாதிரியே இந்த கப்பலும் உடஞ்சிருச்சு, நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஆல் பேசஞ்சர்ஸ் அண்ட் ஓல்டு யங் கிட்ஸ் ஆர் ப்ரேயிங். எல்லாருமே வந்து பயங்கரமாக ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டார்க் ஷிப் வாஸ் ரேர் த மவுத் ஆஃப் த சீ வாட்டர் என்டர் இன் டு த தேம்ஸ் ரிவர். இந்த தேம்ஸ் ரிவரோட மவுத், அதாவது அந்த தேம்ஸ் ரிவர் ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து இந்த ஷிப் வந்து அப்படியே பயங்கரமாக சிங்க் ஆகிட்டுருக்கு, எல்லாத்துலேயுமே அடிபட்டு. ஸ்டாண்ட்ஸா 16, ஒன் பேசஞ்சர் takes a long and deep in his hand and ரொம்ப ஒரே ஒருத்த மட்டும் அங்கேருந்து பொழைச்சிற மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஸோ வந்து பயங்கரமாக ப்ரே பண்ணுறான். 12 hours வெயிட் பண்ணுறான், நான் யாருமே வரவே இல்லை. ஹீ கேனாட் அப்போஸ் த நேச்சர். அவரால் அந்த நேச்சரை வந்து அப்போஸ் பண்ணி போராட முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு வந்துருச்சு. கிட்ஸ் அண்ட் வாட்டர் மதர் எல்லாருமே, மதர் எல்லாருமே வந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. பயங்கரமாக கோல்ட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் they hear a voice. ஒரு வாய்ஸ் வந்து அந்த டைமில் வந்து கேட்குது. அந்த வாய்ஸ், there is a braveness and kindness in the voice. அந்த வாய்ஸில் வந்து ஒரு braveness இருக்குது, ஒரு கைண்ட்னஸ் இருக்குது. இட் இஸ் a voice of virgin nun. அந்த வாய்ஸ் வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லாருமே அழுதுட்டு அந்த கப்பல் முங்கிட்டு இருக்க டைமில் விர்ஜின் நன் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறாங்க. the poet வியர் ஃபைனான்ஸ் ப்ரே டு காட். அந்த போய்ட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபைனான்ஸ் வந்து ப்ரே பண்ணுறாங்க இந்த எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. காட் மே லிசன் டு திஸ் ப்ரேயர். உடனே அவங்க அந்த விர்ஜின் நான் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ப்ரே பண்ணால் கடவுளுக்கு வந்து காது இருக்குது, அவர் கேட்பார், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். த ப்ரேயர் வில் கம் டு ரெஸ்கியூ. அதாவது இந்த ப்ரேயர் நம்ம பண்ணால் காட் வந்து நம்மளை வந்து ரெஸ்கியூ பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. விர்ஜின் நன் டோல்டு லெட்ஸ் ப்ரே கேன் சம்தன். அதாவது வெர்ஜின் நன் வந்து திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க, ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்துக்குமே. ஓகே, இதை வந்து பட் வந்து எதுவுமே நடக்கலை, எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க. இது வந்து காடு கொடுத்த பனிஷ்மெண்ட் தான். இதை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிப்ரேக்கை வந்து ஹார்வெஸ்ட் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஏன் ஹார்வெஸ்ட் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து முடிஞ்சோடனே அறுவடை செஞ்சுருவோம் அந்த தானியங்கள் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி தான் இந்த மனுஷங்களுக்கு இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி கடவுள் வந்து அவங்க எல்லாத்தையுமே அறுவடை எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாட்டர் இஸ் சேஃப்டி, லவ் அண்ட் ஆல் ஆர் டு த லாஸ்ட். இது எல்லாமே கடவுள் கொடுத்த தந்தனா. ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், நீங்கள் வந்து சப்போஸ் எல்லாத்தையுமே உண்மையாக மதித்து உண்மையான லவ் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்திருக்காரு. ஸோ அந்த 200 பேருமே ஏதோ ஒரு வகையில் தப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த பாவங்கள் வந்து அந்த அம்மா செஞ்ச பாவங்களால தான் அந்த குழந்தை இறந்தாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே ஜீசஸ் ஹோப் அண்ட் கிறிஸ்டியானிட்டி ஹோப். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜீசஸ் ஹோப்பையும் கிறிஸ்டியானிட்டி ஹோப்பையும் தான் ஜிஎம் ஹாப்கின்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ப்ளஸ் வந்து லாஸ் ஆன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிங் கேம் பேக். கிங் அப்படின்றது இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அவர் வந்து திரும்ப வந்துட்டார் இந்த உலகத்துக்கு. ஸோ கெட்டது பண்ணுற எல்லா மக்களையும் அவர் வந்து வேறு ஒரு உருவம் மூலமாக கொண்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் சோல்ஸ் பேக் ஃபாலோஸ் ஆர்சி. இந்த இங்கிலீஷ் சோல்ஸ் எல்லாமே ரோமன் கேத்தலிக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நன் இஸ் ரைட். இந்த இடத்துல வந்து நன்னை வந்து கொஞ்சம் உயர்த்தி காமிச்சிருக்காரு. போய்ட்ஸ் ஹாட், டியரஸ்ட், நன், இது மூணையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜீசஸ் ரோஸ் ப்ரைம் ஹீரோ ஆஃபர்ஸ் ஹை ப்ரீஸ்ட். இவர் வந்து ஜீசஸ் வந்து பயங்கர ஹை ப்ரீஸ்டாகவும், ரோஸாகவும், ஒரு ப்ரைமாகவும், ஒரு ஹீரோவாகவும் இந்த நாளில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அவர் சோல்ஸ் பியூரிட்டி டு காட். நம்ம வந்து காடுக்கு அகெயின்ஸ்டாக இல்லாமல் ஒரு பியூரிட்டியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, இந்த காடுக்கு வந்து பியூரிட்டியாக உண்மையாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எந்த பனிஷ்மெண்ட்டும் வராது. நம்ம டெத்து வந்து ஒரு நல்ல குட் டெத்தாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து இந்த போயமில் வந்து கிறிஸ்டியானிட்டி தான் பேசியிருக்காரு. ப்ளஸ் வந்து அந்த காடுக்கும் பீப்புளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இந்த லென்த் போயம் வந்து நான் ஸ்டான்ஸாக படித்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்தனால தான் இவ்வளோ ஷார்ட் என்னால் போட முடிஞ்சு. பிகாஸ் இது வந்து பெரிய போயம். நான் இதை வந்து 5 பார்ட்டாக கூட போட்டிருக்க முடியும். அப்படி போடணுன்னு அவசியம் இல்லை. சரியா, அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்தா போதும். அதை தான் நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.